உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். பாக்யாதிபதி வலுத்த ஜாதகம் தான், லக்னாதிபதி வலுத்த ஜாதகம் தான், அஸ்தமனம் கிடையாது. லக்னாதிபதி பாக்யாதிபதி சாரத்தில் தான் 7 இருக்காரு. அந்த குரு மகாதிசையில் அந்த அம்மையார் குரு 7ஆம் இடத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் 6குடையவன் சாரம். அதனால் இவருக்கு வந்த பிரச்சனையால் இவர் ஜாதகம் சீரழிந்தது. இப்பொழுது இவர் ஜாதகத்திற்குள் வந்தால் இவருக்கு 8குடையவன் நீசம் பெற்றாலே தற்கொலை சிந்தனை வரும். லக்னாதிபதி 6குடையனோடு சேர்ந்தாலே தற்கொலை சிந்தனை வரும். மீட்சி பெறுவாரா அல்லது வீழ்ச்சி பெறுவாரா? மீட்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சியா மீட்சியா? உண்மையிலேயே பூர்வப்பட்டவதி அங்கே ஆட்சியாக இருந்தாக்கா அந்த விழிப்புணர்வை வாங்கும் போதே கொடுத்துருப்பார்ல. நமக்கு 30 கோடி சொத்து இருக்குதுனாக்கா நம்ம குறைந்தபட்சம் அதில் பாதி தான் கடன் வச்சுக்கணும், 15 கோடிக்கு மேலே வாங்கக்கூடாதுன்ற விழிப்புணர்வை கொடுத்துருப்பார்ல. ஏன் தன்னுடைய சொத்துக்கு மேலே 3 மடங்குக்கு 4 மடங்கு வாங்க சொன்னார்? இங்கே தான் சூட்சுமத்தில் வர வேண்டும். என்னதான் இந்த ஜாதகத்திலே உங்களுக்கு தர்மகர்மாதி யோகம் தென்பட்டாலும் மிதுன லக்னத்துக்கு தர்ம கர்மாதி யோகம் வேலை செய்யாது. அதை விட அது படுவாதாரத்தில் தள்ளிடும், ஆசை காட்டி மோசம் பண்ணிடும். இந்த நிலைமை ஒரு ஜாதகத்தில் 5 கிரகங்களுக்கு மேல் ராகு கேதுக்கள் சாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய ராஜயோகம் இருந்தாலும், நாடாளக்கூடிய யோகம் இருந்தாலும், பில்கேட்ஸ் ஆகக்கூடிய யோகம் இருந்தாலும், பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருந்தாலும், தர்ம கர்மாதிபதி யோகங்கள் இருந்தாலும், பூர்வ புண்ணியாதிபதி வலுத்திருந்தாலும் அந்த ஜாதகம் வேலை செய்யாதுன்றான். கேட்சியாக இருக்கணும், 1,00,000 பேர் பார்க்கணும், கோடி பேர் பார்க்கணும், 1000 பேர் பார்க்கணும், 50,000 பேர் பார்க்கணும், அப்படி கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் அது நடந்திருக்க வேண்டும். இல்லை நான் பார்த்த ஜாதகங்கள் நடந்திருக்க வேண்டும், அதை நானே சொல்லி நடந்திருக்க வேண்டும். அப்போதானே நான் சொல்ல முடியும். எனக்கே ஒரு கலையில் அனுபவம் சித்திக்கலை, என் கைக்கு வரலன்னா, லகான் குதிரை என் கைக்கு வரலன்னா நான் எப்படி ஊருக்கு சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது ஜோதிட கேள்வி பதில் பகுதியில் புதிய தலைப்பில் பேச உள்ளேன். அந்த தலைப்பு, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதால் சீரழியும் ஜாதகமா உங்களுடையது, அல்லது உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளினாலேயே சீர்பெறும் ஜாதகமா உங்களுடையது? இதுதான் தலைப்பு. ஏனென்றால் இந்த தலைப்பில் என்னிடத்திலே சில 10-15 ஜாதகங்கள் உண்டு. இப்போது நான் கூறுகின்ற ஒரு அன்பரின் பெயர் சதீஷ் என்பது அவருடைய பெயர். 1970 செப்டம்பர் 23ஆம் தேதி பிறந்தவர். இவருடைய ஜாதகம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். மிதுன லக்னத்தை சார்ந்தவர், மிதுன ராசியையும் சார்ந்தவர். இவருடைய ஜாதகத்திலே கிரகங்களை குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு டிஸ்பிளேவிலே இவருடைய ஹாரோஸ்கோப் வித் டேட் ஆஃப் பர்த் டைமோட வரும். இவருடைய லக்னம் மிதுனம், இவருடைய ராசி மிதுனம். இவருடைய லக்னாதிபதி 6குடையனான செவ்வாயோடும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடும் 3லே அமர்ந்திருக்கிறார். ஆக லக்னத்திலே சந்திரன், 3ஆம் இடத்திலே செவ்வாய், 3ஆம் இடத்திலே சனி, 3ஆம் இடத்திலே புதன், 4லே சூரியன் அமர்ந்துள்ளார். பிறகு 5ல் குரு சுக்கிரன். ஆக லக்னத்தில் சந்திரன், 3ல் செவ்வாய் சனி புதன், 4ல் சூரியன், 5ல் குரு சுக்கிரன், 9ல் கேது, 11ல் சனி. 9 கிரகங்கள் வந்துவிட்டது. ராசி கட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆனால் இவர் என்னுடைய கிளையண்ட் அல்ல. இவருடைய மனைவி
வாணி பிரியா என்பது அந்த அம்மையாருடைய பெயர். இவருடைய தந்தையாரோடும் இவருடைய சகோதரனோடும் என்னை 2010 விஜய் டிவியில் நான் ஜாதக வெற்றி அடைவது எப்படி என்ற நிகழ்ச்சியை செய்யும் போது அதன் வாயிலாக என்னை அறிந்து கொண்டு என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வந்தார்கள். அண்ணா நகரிலிருந்து வருவதாக சொன்னார்கள். இவர்கள் தெலுங்கு ரெட்டி வகுப்பை சார்ந்தவர்கள். இவருடைய தந்தையாருடைய தொழில்தான் வீடு கட்டுமான தொழில், பில்டிங் ப்ரமோட்டர். பெரிய லெவலிலே நிலம் வாங்குவார்கள். 2 கிரவுண்டு 4 கிரவுண்டு 5 கிரவுண்டு என்று வாங்கி அங்கே பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளே கட்டுப்பார்கள், மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ். நான் சொன்ன பலன் பலித்ததால் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்னை சந்திப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார்கள். 2010 வந்தாங்க, 2011 வந்தாங்க, 2012 வந்தாங்க, 2013 வந்தாங்க. 2000 அந்த அம்மா ரிஷபராசி விருச்சிகா லக்னத்தை சேர்ந்த பெண்மணி. இந்த அம்மையாருடைய லக்னம் என்பது விருச்சிகா. இந்த அம்மையாருடைய ஜாதகமும் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். விருச்சிகா லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், 7ஆம் இடத்திலேயே சந்திரன், 7ஆம் இடத்திலேயே அந்த அம்மாவுக்கு சுக்கிரன் கலத்திரக்காரன், அங்கேயே கடன் வழக்கு நோய்க்கு அதிபதியான செவ்வாய். இது அம்மையாருடைய ஜாதகம். டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த அம்மையாருடைய ஜாதகம் வரும். அடிப்படையில் இந்த அம்மையாருடைய ஜாதகத்திலே கடன் ஸ்தானாதிபதி போய் கணவன் ஸ்தானத்தில் அமர்ந்ததால் கணவனுக்கு இந்த அம்மையார் கடனை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த அம்மையாருடைய லக்னம் விருச்சிகம். இந்த அம்மையாருக்கு வரக்கூடிய கணவன் ஸ்தானாதிபதியே விரயஸ்தானமாக வருவதால் இந்த ரிஷப லக்னமாகட்டும் விருச்சிகா லக்னத்துக்காகட்டும் அவர்களுக்கு வரக்கூடிய செலவினங்கள் கடன் மூலமாகவோ வட்டி மூலமாகவோ எந்த விதமான செலவினங்களும் எதிர்பாலனத்தில் மூலம் வரும். இந்த அம்மையாருக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஜாதகம், டைவர்ஸ் ஆகவில்லை, இது லவ் மேரேஜ். அதனால் நான் 2012ஆம் ஆண்டு அவருடைய கணவரோடு வரும்போது நான் சொன்னதாக அவர் கணவர் சொல்கிறார், ஆனால் எனக்கு நினைவில் இல்லை. உங்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு கடன் வரும் என்று நான் சொன்னேனாம். அது அப்படியே நடந்தது என்று 6 மார்ச் 2024 அன்று என்னிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என் நம்பருக்கு கடந்த 5-10 ஆண்டுகளாக என்னுடைய லாஸ்ட்டாக அந்த அம்மையாரை நான் பார்த்தது 2015 வந்தாங்க ஒரு வாட்டி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வரும்போது அவங்க ஆஃபீஸில் ரோலிங் சேரில் உட்காந்துருக்கும்போது அப்படியே கீழே ஸ்பைனல் கார்டில் ஏதோ பிரேக்கேஜ் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. 3ஆம் இடத்து குரு 4ஆம் இடத்து குருவில். அதுக்கப்புறம் இன்னே வரலும் அது சரியாகலை அந்த அம்மையாருக்கு. அந்த அம்மையாருக்கு இன்று வரையிலும் சரியாகவில்லை. பாக்யாதிபதி வலுத்த ஜாதகம்தான், லக்னாதிபதி வலுத்த ஜாதகம்தான், அஸ்தமனம் கிடையாது. லக்னாதிபதி பாக்யாதிபதி சாரத்தில் தான் 7 இருக்காரு. பாக்யாதிபதி சகிதமாக இருக்கிறார். பிரேக் ஆகி படுத்த படுக்கையானாங்கன்னா அந்த அம்மாவுக்கு 2010 2026 வரலும் 16 வருடங்கள் குரு மகாதசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குரு மகாதசையில் அந்த அம்மையார் குரு 7ஆம் இடத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் 6 சாரம். அதனால் இவருக்கு வந்த பிரச்சனையால் இவர் ஜாதகம் சீரழிந்தது. இத்தனைக்கும் பாக்யாதிபதி உச்சம், லக்னாதிபதி கேந்திரம், லக்னாதிபதிக்கு பூர்வ புண்ணியாதிபதி தொடர்பு, பாக்யாதிபதி தொடர்பு. அதனால தான் பெரிய குடும்பத்தில் பிறந்தாங்க. அப்பா பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். 100 கோடி ரூபாய் அவங்களை நம்பி தராங்கன்னா சும்மா கொடுப்பாங்களா? அப்போ அவங்க தந்தையாருடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அவங்க தந்தையாருடைய அந்த வணிகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குட்வில். அதனால தான் உயர் குடும்பத்தில் பிறந்தார், செல்வ குடும்பத்தில் பிறந்தார். இவர் பிறந்த பிறகு அந்த குடும்பம் வளர்ச்சி அடைந்தது. இதெல்லாம் நான் முதல் நாள் சொன்னேன். அதனால தான் அப்பா முதல் நாளே என்கிட்ட ரொம்ப கடந்த காலம் சரியாக இருக்கனால அன்றைக்கே அவங்க ஃபேமிலிக்கே ஒரு $5 வாங்கினாங்க. அப்புறமா தொடர்ந்து எனக்கு வரும்போது தான் இந்த அம்மையாருக்கு ஏன் ஸ்பைனல் கார்டுனாக்கா பூர்வ புண்ணியாதிபதிக்கு 6 சாரம் வாங்கிட்டான். அப்போ இந்த அம்மாவுடைய பூர்வ புண்ணியமே எப்பெல்லாம் கோச்சாரத்தில் கிரகங்கள் கெடுதோ அப்பெல்லாம் இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு தரணும். அதுவும் அந்த தசை வேறு கரெக்டாக 2010 to 26 போகும்போது இவங்களுக்கு சனி புக்தியில் தான் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்தது. அந்த சனி அஷ்டமாதிபதி சாரம் ஆயில்யத்தில் இருக்கார் கடகத்தில். இது இந்த அம்மையார். இப்போ 6/3/2024 அன்று எனக்கு ஃபோன் செய்கிறார். அன்று மறுநன்னு நான் சிவராத்திரி பூஜையில் இருக்கிறேன். குருஜி 2012 நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்கான்னா எனக்கு ஞாபகம் இல்லை. 100 கோடி ரூபாய். அப்புறமா கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஞாபகம் வருது. அதனால தான் பகவான் ஓஷோ சொல்லுவார், சுவாமி ராம் தீர்த்தர் என்று ஒருவர் இருந்தார். அவர் இமயமலை யாத்திரை செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராமபக்தர் வீட்டில் தங்கினார். நள்ளிரவு 1 மணிக்கு அவர் தூங்கிக் கொண்டிருந்த அறையிலே ராமநாமம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஹாலில் படுத்து கொண்டிருந்த அந்த ராமபக்தர், என்ன இது சுவாமி ராம் தீர்த்தர் தூங்குகிறாரே,
தூங்கும்போது எப்படி மந்திர ஜபம் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை எந்திரிச்சு அமர்ந்து சொல்கிறாரோ என்று அந்த அவருடைய பர்சனல் ரூமை திறந்து பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் உடம்பில் இருந்து எல்லா கண்ணறைகளிலிருந்து ராமநாமம், எல்லா உடம்பின் துவாரங்கள், மயிர் துவாரங்களிலிருந்து அவருக்கு ராமநாமம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் தூங்கும்போது கூட நான் என்னுடைய உடம்பிலிருந்து நவகிரகங்களுடைய பலாபலன்கள் வெளிப்படும் என்பதை போல்தான் 2010 சொன்னேன். அப்படித்தான். அதனால்தான் என் பெயருக்கு பின்னாடி நடிகர் ராதாரவியோடு கேட்டார், உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப அருமையா இருக்குது, ஜோதிட சத்குருஜி மேரு என்லைட்டட் மிஸ்டிக் த்ரூ இஸ் ஓன் பர்த் ஹாரோஸ்கோப். தமிழில் சொன்னா ஜோதிட சத்குருஜி மேரு தன் சுய ஜனன ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி ஆயினோன்னு நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் உடம்பிலிருந்து நவகிரகங்களுடைய சப்தங்கள், ஒளிகள், அதனுடைய பலாபலன்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதை போல் நான் ஆகிவிட்டேன் என்னுடைய 27வது வயதில் நான் ஞானம் பெறும்போது, நான் விழிப்புணர்வு பெறும்போது. அதனால் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது எனக்கே நினைவில்லை. சரி, இப்போது இந்த மனிதர் என்னிடத்திலே அன்று 6/3/2024 தொடர்பு கொண்டு அவருடைய அந்த 100 கோடி ரூபாய் கடனுக்கான காரணத்தை சொன்னார். இவருடைய மனைவி வேறு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி விட்டாராம். அது வேற கடன்காரர்கள் கொடுத்தவர்களுக்கு எல்லாருக்குமே பொறாமை வந்து விட்டதாம். அதனால எல்லாருமே என்னங்க நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்காம 100 கோடிக்கு நீங்கள் கட்டிட்டீங்க. அப்போ கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னா 30 கோடிக்கு தான் சொத்து இருக்குது, ஆனால் கடன் 100 கோடிக்கு இருக்குது, எப்படி சமாளிக்க முடியும்? இவர் 30 கோடி சொத்தை விற்றாலும் மேற்கொண்டு 70 கோடி சொத்துக்கு எங்கே போவார்? நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்றார். இப்பொழுது இவர் ஜாதகத்திற்குள் வந்தால் இவருக்கு 8 குடைவன் நீசம் பெற்றாலே தற்கொலை சிந்தனை வரும். லக்னாதிபதி 6 குடையனோடு சேர்ந்தாலே தற்கொலை சிந்தனை வரும். ஆக லக்னாதிபதி 6-8 குடையர்களோடு சேர்ந்தாலோ 6-8 12 குடையர்களோடு சேர்ந்தாலோ நிச்சயமாக தற்கொலை எண்ணம் வரும். இப்போ இந்த ஜாதகன் மீட்சி பெறுவாரா அல்லது வீழ்ச்சி பெறுவாரா? மீட்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சியா மீட்சியா? ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. தற்போது இவருக்கு நடந்து கொண்டிருப்பது 1970. இவர் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்துள்ளார். ராகு ஒரு 10, குரு ஒரு 16. இப்போது இவருக்கு வயது 50, 53. ஸோ ராகு ஒரு 10, குரு ஒரு 16, 26, 26 ஒரு 19 சனி திசை. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 26 ஒரு 10 36, இன்னொரு 10 46, 45 வயசுக்குள்ள இவருக்கு சனி தசை முடிஞ்சு இப்போ புதன் மகாதசை நடந்து கொண்டிருக்கிறது. ராகு, குரு, சனி, புதன். புதன் 6 குடையனோடு சேர்ந்து அஷ்டமாதிபதியோடும் சேர்ந்து அவர் சிம்மத்திலே பூரம் நட்சத்திரத்திலே நல்ல நட்சத்திரம் தான், பூர்வ புண்ணிய விசாரம் தான். இவர் ஜாதகத்திலே பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி வேறு. அதனால் பல ஜோதிடர்கள் பார்த்தால் ஆஹா பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி, பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதியும் நேர்கேந்திரமாக பார்த்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, 10 குடையவனோடு 9 குடையன் நேர்கேந்திர பார்வை, தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது, குரு சுக்கிர யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது, குரு சனி பார்வை இந்த ஜாதகத்தில் இருக்குது, லக்னாதிபதி பூர்வ புண்ணிய விசாரம் வாங்கினது இருக்கு, பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பெற்றது இருக்கு. இத்தனையும் இருந்து 30 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் கடன் எப்படி வாங்கினாரு? உண்மையிலேயே பூர்வ புண்ணியாதிபதி அங்கே ஆட்சியா இருந்தாக்கா அந்த விழிப்புணர்வை வாங்கும் போதே கொடுத்துருப்பார்ல. நமக்கு 30 கோடி சொத்து இருக்குதுனாக்கா நம்ம குறைந்தபட்சம் அதுல பாதி தான் கடன் வச்சுக்கணும், 15 கோடிக்கு மேல வாங்கக்கூடாதுன்ற விழிப்புணர்வு கொடுத்துருப்பார்ல. ஏன் தன்னுடைய சொத்துக்கு மேல 3 மடங்குக்கு 4 மடங்கு வாங்க சொன்னாரு? இதுதான் மேம்போக்கான ஜாதக பலன் சொல்வது. என் குருநாதர் சொல்வார், சில பேருக்கு ஜோசியம் தெரியாது, என்ன பண்ணுவான், ராசி என்னுவான், அப்புறம் அம்சம் என்னுவான், அப்புறம் பாவம் என்னுவான், அப்புறமா ஷட்பலம் என்னுவான், அப்புறமா அஷ்டவர்க்கம் என்னுவான், அப்புறமா ஷோடசவர்க்கம் என்னுவான், அப்புறம் எனக்குன்னு ஒரு ராசி குண்டலி தனியா இருக்குது, அதை போட்டு பார்த்தா தான் சொல்ல முடியணும், அப்புறம் பட்சி சாஸ்திரம் என்னுவான், அப்புறம் கௌரி பஞ்சாங்கம்னுவான், அப்புறம் நான் அம்பால உபாசனம் பண்ணாதான் என்னால் சொல்ல முடியும், நான் ஆஞ்சநேயர் உபாசனம் பண்ணணும்னுவான். அவனுக்கெல்லாம் ஜோசியம் தெரியாது அப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் ஜோதிடம் தெரியாது அப்பா. ஒருத்தர் ராசி கட்டத்தை பார்த்த உடனே அடிக்கிறான் பார்த்தியா, அப்போ அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு அஷ்டவர்க்கம் தெரிஞ்சிருக்கும், ஷட்பலம் தெரிஞ்சிருக்கும், ஷோடசவர்க்கம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை அத்தனையும் நெத்தி போட்டில் வச்சு ஒரு ராசி கட்டத்தை வச்சு சொல்றாரு பாருங்க. அப்போதான் அவனுக்கு அனுபவிச்சு வச்சிருக்கு. என் ஜாதகத்தை சிவாமேனன் 2 வினாடியில்
4 பாயிண்ட் சொன்ன அந்த 4 பாயிண்ட் தான் இன்னைய வரல எனக்கு. இந்த ஷூட்டிங் ஆகிற செலவு கூட அதில் தான். 2 செகண்ட் தான் பார்த்தாரு. அதுதான் அனுபவம். நான் 2 செகண்ட்ல தான் சொல்லியிருக்கேன் 2010ல் 100 கோடி கடன் வரும்னு. ஆனால் எவ்வளோ சொத்து வச்சிருக்குன்னு சொல்லலை. ஆனால் 100 கோடி சொன்னால் அது வந்துருச்சு. அதுதான் அனுபவம். இப்போ இவ்வளவு அமைப்பு இருக்குது. தர்மகராதி யோகம் இருக்குது, குரு சுக்கிர யோகம் இருக்குது, குரு சனி பார்வை இருக்குது, லக்னாதிபதி பூர்வபுடைய சாரம், லக்னாதிபதி பாக்யாதிபதியோட சேர்க்கை, இதெல்லாம் தான் 100 கோடி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு பில்டப்பை கொடுத்தது. இவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் இவருடைய மனைவி தான் செல்வ சீமாட்டி. அந்த அம்மையாரை திருமணம் பண்ணதுனால, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணதுனால இவர் 100 கோடி கொடுத்தாங்க. இவர் வந்து சாதாரண மனிதர் தான், ஒரு டிகிரி படிச்சிருக்காரு. இப்போ தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. வேற வழி. 30 கோடி வாங்கியிருக்காரு. ஆனால் 100 கோடி கடன் இருக்கு. வித்தாலும் 70 கோடி எப்படி கொடுப்பாங்க? வித்ததுக்கு அப்புறம் எவன் கடன் கொடுப்பான்? எல்லாரும் நெருக்கிறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாள் என்னால் ஃபோனை வைக்க முடியல. டெய்லி எத்தனை நாள் தான் நானும் நாளைக்குன்னு சொல்லிக்கினே இருக்கிறேன். அதனால எல்லாரும் கோபமாக வராங்க. சில பேர் ரவுடிசம் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இன்னும் சில பேர் முகசுதி பார்த்துக்கிட்டு கேட்காத வார்த்தை இல்லை எனக்கு. உண்மையிலே வந்து இந்த நிலைமைக்கு என் மனைவிக்கு வந்து அவங்க அமைதியாக இருந்திருக்கலாம். அவங்க வேறு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் பொறாமையாக போச்சு. உடனே என் பணத்தை கொடுன்றாங்க. இங்கே தான் சூட்சுமத்தில் வர வேண்டும். என்னதான் இந்த ஜாதகத்திலே உங்களுக்கு தர்மகராதி யோகம் தென்பட்டாலும் மிதுன லக்னத்துக்கு தர்ம கர்மாதி யோகம் வேலை செய்யாது. அதை விட அது படுபாதாளத்தில் தள்ளிடும். ஆசை காட்டி மோசம் பண்ணிடும். இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்கிற 2 லக்னம், ஒன்று கன்னி, இன்னொன்று மீனம். வேற எந்த லக்னத்துக்கும் தர்மகராதி யோகம் வேலை செய்யாது. தனுசுக்கு கூட பாதகாதிபதி ஆயிடுவான். 2 லக்னம் தான். மீன லக்னத்துக்கு பாக்யாதிபதி செவ்வாயா வருவான். அடுத்த துர்ஸ்தானம் கிடையாது. 10 குடையன் குருவுக்கு துர்ஸ்தானம் கிடையாது. கன்னியா லக்னத்துக்கு 9 குடையன் சுக்கிரனுக்கு துர்ஸ்தானம் கிடையாது. 10 குடையன் புதனுக்கு துர்ஸ்தானம். இந்த 2 லக்னத்தை தவிர வேற எந்த லக்னத்துக்கும் தர்மகராதி யோகம் வந்ததுன்னா தரமட்டமாக்கிடும் இவரை மாதிரி. 2வது பாக்யாதிபதி நீசம், ஆனாலும் வக்ரம், நீசபங்க ராஜயோகம் இருக்கு. ஆனாலும் ஏன் இந்த நிலைமை? ஒரு ஜாதகத்தில் 5 கிரகங்களுக்கு மேல் ராகு கேதுக்கள் சாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய ராஜயோகம் இருந்தாலும், நாடாளக்கூடிய யோகம் இருந்தாலும், பில்கேட்ஸ் ஆகக்கூடிய யோகம் இருந்தாலும், பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருந்தாலும், தர்ம கர்மாதிபதி யோகங்கள் இருந்தாலும், பூர்வ புண்ணியாதிபதி வலுத்திருந்தாலும் அந்த ஜாதகம் வேலை செய்யாதுன்றான். அதுதான் சூட்சுமம். இதுதான் ஒரு குருகுலத்தில் படிக்கணும். இதுதான் ஒரு குருகுலத்தில் படிக்கணும். இந்த ஜாதகத்தில் உயிர் நட்சத்திரமும் திருவாதிரை, உடல் நட்சத்திரமும் திருவாதிரை, சுக்கிரன் வந்து சுவாதியில, ராகுனுடைய சுயச்சாரம், ராகுவுடைய சுயச்சாரத்தில் இருக்காரு. அப்புறம் ராகுவின் சுயச்சாரம் கும்பத்தில், அவர் சதயத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் ராகு சாரம், கேது சொந்த சாரமான கேது சாரம். மொத்தம் 6 கிரகங்கள். 5 கிரகம் ராகு சாரம், 1 கிரகம் கேது சாரம். ராகு தான் தலையுள்ள நாகம், பாம்பு தான் படம் எடுக்கும். கேதுக்கு தலையில் அது பாட்டுன்னு எங்கேயாவது புழு மாதிரி இன்செக்ட் பைசெக்ட் மாதிரி பூந்துக்கும். வெளியே தலையே இல்லையா, அதனால அதுக்கு ஆணவம் எப்படி வரும்? தலையில தானே வந்து பிரெயின் இருக்கு, அங்கே தானே மூளை இருக்கு. இவர் ஜாதகத்தில் உயிர் நட்சத்திரமும் ராகு தான் பந்தா கிரகம். உடல் நட்சத்திரமும் பந்தா. பெரிய பில்டர் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ராகு தலையிடுகிறான். உயிர் நட்சத்திரமே ராகு பந்தா. இவருடைய உயிரே பந்தா காட்டும். இவருடைய உணர்வே பந்தா. உயிர் தான் உணர்வு காட்டும். இவருடைய உடம்பே பந்தாவை காட்டும். இவருடைய குருவும் வந்து சுவாதி நட்சத்திரம். இவருடைய பூர்வ புண்ணியமோ சுவாதி நட்சத்திரம். போச்சு. உயிர் நட்சத்திரம், உடல் நட்சத்திரம், பூர்வ புண்ணியாதிபதி, மனைவி ஸ்தானாதிபதி, அவரும் வந்து ராகுசாரம் சுவாதி, தொழில் ஸ்தானாதிபதி அவரே குரு 7-10 அவரு. ஆமாம். மேலும் பந்தாகிரகமான ராகு சுயச்சாரத்தில் உட்காந்துட்டான். போச்சு போ, மண்ட கர்வம்.
அதனால வாங்கு மகனே, நீ அவ்வளோதான், வாங்கு. 30 கோடின்னா 100 கோடி வாங்கு, 200 கோடி வாங்கு. இப்போ தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. ஏன்னா 8 கோடி நீசம், வேற என்ன பண்ண முடியல, ஊரை விட்டு ஓடணும், மல்லையா மாதிரி விட்டுட்டு ஓடணும். சரி, இவருடைய மனைவி ஜாதகம் மாதிரி இவரை காப்பாத்துதுன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து 2010 to 2026 வரல இவருக்கு அந்த அம்மாவுக்கு குரு நல்லவன் தான், குருச்சந்திர யோகம்தான், குருமங்கள யோகம்தான், சுக்கிரமங்கள யோகம்தான். ஏன்னா அந்த அம்மா விருச்சிக லக்னத்துக்கு 7ல் குருவும் சந்திரனும் சேர்ந்தா குருச்சந்திரம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கலம். அதனால தான் இந்த அம்மா பிறந்தோடனே அவங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய நிலங்களை வாங்கி பில்டிங் ப்ரொமோட்டராக வந்தார், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார், இந்த அம்மாவுக்கு சொத்து சேர்த்து வச்சார். ஆனால் அந்த குரு வந்து 6 குடையின் சார், அதனால தான் 2014 ஸ்பைல் கார்டு உடைய வச்சான். ஏன்னா ருணரோக சத்ருசான். அப்போது இந்த பெண்மணியுடைய பூர்வ புண்ணியமே வந்து பிரச்சனைகளால் சீரழிவை சந்திக்கும் ஜாதகமாக இருக்கிறது. அந்த கணவனுடைய ஜாதகம் பிரச்சனைகளால் சீரழிவை சந்திக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கிறதே தவிர பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகமாக இல்லை இல்லை இல்லை. பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகம்னு சிலது இருக்கு. இப்போ நான் இந்த ஷூட்டிங் நடக்கும்போதே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து 5 நிமிஷம் தான் பேசினேன். திடீர்னு ஒரு பிரேக் எடுத்த உடனே என் கேமராமேன் முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. திடீர்னு பார்த்தா மைக்கு வந்து வேலை செய்யலை. அப்புறமா வந்து பார்த்தாக்கா என்னன்னு தெரியலையே சார்ன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடித்தார். இப்போ அதை விட அப்டேட்டடான மைக் ஒன்று வந்துருக்குது. இது 40,000 ரூபா மைக்குன்னா அதை விட ஒரு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா சார், இது பிரமாதமாக வந்துடுச்சு பாருங்க உங்களுக்குன்னு 5 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகம் என்னுடைய ஜாதகம் என்பது இதை விட என்ன சாட்சி வேணும்? இப்போ இந்த ஷூட்டிங் நான் பேசும்போதே நள்ளிரவு 12 மணி, கரெக்டாக நள்ளிரவு 12 மணிக்கு நடக்குதுங்க. வேற எப்பயும் நடக்குது. நள்ளிரவு 12 மணி 15 நிமிடங்களுக்கு நடக்குது. நான் இந்த ஷூட்டிங் பேசும்போது தேதி 12ஆம் தேதி அதிகாலை 12:15 நடக்குது, நள்ளிரவு நடக்குது. ஃபோன் அடிக்கிறாரு, 10வது நிமிஷம் வருது, அது இதை விட அப்டேட்டடு. அப்போ இந்த சப்ஜெக்ட் பேசுறேன் பாருங்க, இந்த சப்ஜெக்ட் பேசும்போது தான் வருது. இதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் பேசுறேன், அப்ப வரல. அப்ப நான் பேசுனது ரிஷபலக்னத்துக்கு ஆதிபத்திய சித்தாந்தம், அது ஃபுல் 1 hour போச்சு. சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருந்தது. ஆனா உங்கள் சுய ஜனன ஜாதகம் பிரச்சனைகளால் சீரழிவை சந்திக்கும் ஜாதகமா அல்லது வரும் பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகமான போது நடக்குது. அப்போ அதை விட அப்டேட்டடான ஒரு மைக் கிடைக்குதுன்னா அப்போ என்னுடைய ஜாதகம் பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகமா இல்லையா? இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. என் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்போதுதான் என் ஜாதகம் சீர்பெறுகிறது. அதனால் நான் ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா சும்மா கொடுத்துட மாட்டேன். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. கேட்சியாக இருக்கணும், 1,00,000 பேர் வந்து பார்க்கணும், கோடி பேர் வந்து பார்க்கணும், 1000 பேர் வந்து பார்க்கணும், 50,000 பேர் வந்து பார்க்கணும், அப்படி கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் அது நடந்திருக்க வேண்டும். இல்லை, நான் பார்த்த ஜாதகங்கள் நடந்திருக்க வேண்டும், அதை நானே சொல்லி நடந்திருக்க வேண்டும். அப்போதானே நான் சொல்ல முடியும். எனக்கே ஒரு கலையில் அனுபவம் சித்திக்கலை, என் கைக்கு வரலன்னா, லகான் குதிரை என் கைக்கு வரலன்னா நான் எப்படி வந்து ஊருக்கு சொல்ல முடியும்? இப்படித்தான் நான் ஜோதிடம் கற்றேன். என் வாழ்க்கையில் இளமை பருவத்திலிருந்து நான் இன்னொன்று சொல்லட்டுமா? ஒரு நாள் நான் வந்து 20 வயதில் இருக்கும்போது ட்ரிபிள்ஸ் போகிற ஒரு பைக்கு வந்து நாய் துரத்துது. திடீர்னு பார்த்தாக்கா ஈபிக்காரன் தோண்டி வச்சிருக்கிறான். ஃபஸ்ட்டு நான் விடுறேன், என் மேலே இன்னொருத்தன் விடுறான், அதுக்கு மேலே இன்னொருத்தன் விடுறான். பார்த்தா நான் அப்போ தான் நல்ல காயில் கீழே சில்வர் கலரில் இருக்குது, 3 phase கரண்ட்டு, பச்சை மஞ்சள் க்ரீன் வந்து சேருது. அது மேலே தான் என் தலை இருக்குது. ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எதை? ஈபியை போட்டிருந்தான்னா முடிஞ்சது, கதை கருகி போயிருக்கும் தலைகள் எல்லாம்.
இப்படி ஒரு சம்பவம் இரு சம்பவம் அல்ல, பல சம்பவம். அப்ப ஜோதிஷம் என்ன சொல்லுது? ஒரு மனிதனுக்கு வருகின்ற பிரச்சனைகளால் அவன் ஜாதகம் சீரழிவை சந்திக்குமா சீர்பெறுமா என்றால், ஒரு ஜாதகத்தில் பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகங்கள் 6, 8, 12 இவர்கள் இடம் மாறி இருந்தால் விபரீத ராஜயோகம் என்று ஜோதிடம் சொல்கிறது. அதே போல் இவர்கள் அவரவர்கள் வீட்டில் அமர்ந்து விட்டால் தொல்லை இல்லை, அடுத்த வீட்டை போய் கெடுக்க மாட்டான். 6 குடையன் 6லயே, 8 குடையன் 8லயே, 12 குடையன் 12லயே, நல்ல விஷயம். அவன் வீட்டில் அவன் காட்டில் வீரப்பன் தான் இருக்கட்டும். ஆனால் அந்த காட்டில் இருக்கிற வீரப்பன் நாட்டுக்கு வந்தால் தானே ஆபத்து. சாதாரண குடியானவனுக்கு ஆபத்து, வியாபாரிக்கு ஆபத்து, அரசியல்வாதிக்கு ஆபத்து, உத்தியோகம் போகிறவனுக்கு ஆபத்து, பொதுமக்களுக்கு ஆபத்து. அப்போ அவன் காட்டில் இருந்தால் வீரப்பன் தொல்லை இல்லை, பதுங்கி இருந்தால் ஒசாமா பின் லேடன் தொல்லை இல்லை, தீவிரவாதி பதுங்கி இருந்தால் தொல்லை இல்லை. நாட்டுக்குள்ளே வந்தானா குண்டு வச்சிருவான். அதனால ஒரு 100 பேர் சாவானா 1000 பேர் சாவானான்னு தெரியாது. வைக்கிற குண்டின் வீரியத்தை பொறுத்து இருக்கு. அப்போ ஜோதிஷம் என்ன சொல்லுது? ஒரு ஜாதக சீரழிவை சந்திப்பதற்கு 6ஆம் பாவாதிபதியினுடைய திருவிளையாடலும், 8ஆம் பாவாதிபதி திருவிளையாடலும், 12ஆம் பாவாதிபதி திருவிளையாடலும். 3ஆம் பாவாதிபதி பிரச்சனை இல்லை, அவர் முயற்சி தான். 6ஆம் இடத்துல என்ன இருக்கு? கடன் இருக்கு, வழக்கு இருக்கு, நோய் இருக்கு. இப்ப இந்த மனிதனுக்கு வந்தது கடன், வழக்கு, நோய் தானே. அந்த 6 குடையன் போய் 3ல உட்கார்ந்து லக்னாதிபதி சம்பந்தம் பெற்றான். வீடு கொடுத்த சூரியன் 4ல. 8ஆம் இடத்துல என்ன இருக்கு? அசிங்கம் இருக்கு, அவமானம் இருக்கு, மானபங்கம் இருக்கு, தற்கொலை முயற்சி இருக்கு. மலை உச்சிக்கு நீங்க சுற்றுலா போனா அங்கிருந்து கால் தவறி கீழே வந்துருவீங்களாம். இயக்குனர் மணிரத்னம் இருக்காருல்ல, பிரபல இயக்குனர், பொன்னியின் செல்வன், அவருடைய அண்ணன் இதே மாதிரி தான் குழுமநாளிக்கு போகும்போது கால் தவறி இறந்துட்டார். இன்னொரு அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அது வேற. அவர் ஜாதத்துல மூத்த சகோதர சாதமே கெட்டு போயிருக்கும் நினைக்கிறேன். ஆக இந்த 6, 8, 12 கூடையவர்கள், என் குருநாதர் ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, திரிகோணாதிபதிகள் வலுக்க வேண்டும் என்று விதி இல்லை. அவர்கள் வலுக்காமலே போனால் கூட 6, 8 கூடையவர்கள் சுபத்துவம் பெற்றால் போதும். 6, 8 கூடையவர்கள் சுபத்துவம் பெற்றால் வெல்லலாம் எவ்வினையையும் என்றார். எந்த வினையையும் வெல்லலாம், எந்த வினை வந்தாலும் வெல்லலாம். என் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி 6ல, 8 குடையன் 8லயே, 12 குடையன் 12 பார்த்தான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் உங்களுக்கு என் அனுபவத்தை சொன்னேன் பாரு. ஏன் சொல்றாரு? பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்க வேண்டாம், பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்க, அவன் சுபத்துவம் பெறணும்னு அவசியம் இல்லை, வலுக்கணும்னு அவசியம் இல்லை. 6, 8 சுபத்துவம் பெற்றா போதும்னா 6, 8 குடையனோட பாக்கியாதிபதியா, பூர்வ புண்ணியாதிபதியா, லக்னாதிபதி சேர்ந்தாலே போதும்டான்றான். அப்போ நான் சொன்னேன் 20 வயசுல, அப்போ ஜோசியமே நான் கற்றுக்கல. ஆழ்துளை கிணறுல விழுற என் தலைமையில தான் 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குது, பவர் கட் பண்ணி இருக்குது. இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். இதே அங்கே சப்ளை இருக்கும்போது விழுந்திருந்தா கருகி போயிருப்பேன். நான் கருகி, என் மேலே உள்ளவங்க கருகி, மேலே உள்ளவங்க கருகி. நாங்கள் 3 பேர் எங்களுக்கு மேலே பைக் விழுந்து, அப்புறமா அந்த நாய் கத்திக்கிட்டு இருக்கு அந்த பைக் மேலே, அப்புறமா எல்லாரும் கை கொடுத்து தூக்குனாங்க. இப்படி ஒரு சம்பவம் இல்லை, ஒரு 4-5 சம்பவங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அப்போது ஏன் 6, 8 வளர்க்கணும்? 6ஆம் இடத்துல 75% துன்பம் இருக்கு, 8ஆம் இடத்துல கூடுதலாக மரணமும் இருக்கு. அதனாலதான் சாமந்த கேகம்னுவாங்க. ஒரு பாவத்தினுடைய செழிப்பு அந்த பாவத்தின் 6, 8ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய சுபத்துவத்தை பெற்று இருக்கு. வலுத்தன்மையும் சுபத்துவம் தான். ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலே அது சுபத்துவம் ஆயிடுது, உச்சம் பெற்றா இன்னும் சுபத்துவம் ஆயிடுது. இப்ப இந்த ஜாதகனுக்கு இந்த 100 கோடி கடனை அடைக்க வேண்டிய 6 குடையவன் என்ன ஆனா அஸ்தமனம் ஆயிட்டான். அஸ்தமனம்னா பீஸ் போன பல்பு. காலையில நேரத்தில் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. ஏன்? சூரியனுடைய ஒளி மறைக்குது. அப்போ இந்த கடனை அடைக்கக்கூடிய 6ஆம் இடம் தான் 100 கோடி கொடுத்தது. அதே 6ஆம் இடம் தான் 100 கோடி கடனை அடைக்கணும். ஆனா இங்க செவ்வாய் அஸ்தமனம் ஆனதுனால, அந்த செவ்வாய் அஸ்தமனமாக்குனது யாரு? இவருடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியன். ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. அப்போ அந்த கடனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கடன்காரர்கிட்ட பேசணும், எந்த ஒரு டேர்ம்ஸ் பேசணும், எத்தனை வருஷம் டைம் வாங்கணும், இவ்வளவுதான் என்னால் தர முடியும், இது மேலே தர முடியாது, நான் நல்லா வந்த தர, இப்படி பேசணும்ல. அதுக்கு
2 கூடை நல்லா இருக்கணும். 2 கூடை தான் ராகு சாரம் வாங்கிட்டான பந்தாவா பேசுறது. 10ஆம் தேதி தந்துடுறேன். எந்த 10ஆம் தேதி? ஒவ்வொரு மாசம் 10ஆம் தேதி வருது சொல்லிட்டே போறாரு. அப்போ 6 குடைவன் 6ஆம் இடம் தான் கடன் கொடுப்பவனும் இருக்கிறான். 6ஆம் இடத்தில் தான் உங்களுக்கு வழக்காடக்கூடிய வக்கீலும் இருக்கிறான். 6ஆம் இடத்தில் தான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ற நீதிபதி இருக்காரு. 6ஆம் இடம் என்பது எங்க குருநாதர் சொல்லுவார் ஹைகோர்ட். 8ஆம் இடம் என்பது சுப்ரீம் கோர்ட். அப்ப 6 வலுத்திருந்து 8 வலுத்திருந்தா ஹைகோர்ட்லயே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும், சுப்ரீம் கோர்ட்லயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். நீங்களும் சாதகமா வர அளவுக்கு ஒரு நியாயமான காரியம் தான் பண்ணியிருப்பீங்க. அந்த கோல் வலுக்கும் போதே நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. இப்ப இவருக்கு 6 கோடி அஸ்தமனமானதுனால இவரால அந்த 100 கோடி எப்படி திருப்பி அடைக்க வேண்டும் என்ற திறமை இல்லாததுனால தான் 30 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு 100 கோடி வாங்கிட்டார். இல்லைன்னா 30 கோடி அந்த 6 கோடி உச்சமா ஆட்சியா இருந்திருந்தானா அதே வீட்டில் இவர் 30 கோடி சொத்துக்கு 15 கோடி தான் வாங்கியிருப்பார். பொட்டாட்டி சொன்னாலும் சரி, கடவுளை சொன்னார், போப்பா நான் வாங்க மாட்டேன், நீ வேணா கடவுளாக இருந்தால் கையெழுத்து போடு, நீ ஆன்டிமேனில் கையெழுத்து போடு, நீ ப்ரோனோட்டில் கையெழுத்து போடு, நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடு, நான் போட மாட்டேன்ட்டுவார். அந்த கோல் நல்லா இருந்தால் அறிவுறுத்தும், ஏய் கையெழுத்து போடாத மாட்டிக்குவே. என்ன விளையாட்டா ஜோசி, என்ன கிள்ளிக்கிறியா? உங்களுக்கு நடந்தாக்கா ஒத்துப்பீங்க, நடக்கலாக்கா போயிடுவீங்களா? கோள்கள் ஜோதிட சித்தர்கள் சொன்ன மாதிரி இருந்தால் நடக்கும். இப்போ எனக்கு நடக்குது இல்லை, சித்தர்கள் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கு, இல்லைன்னா நடக்காது. கம்முனா கம்மு நாட்டிக்கோ, நீ ஒரு கம்மு நாட்டின்னு சொல்லிடும் கோள்கள். கோள்கள் உங்களை படைச்சதா, நீங்க கோள்களை படைச்சிங்களா? கோள்கள் தான் உங்களை படைத்ததே தவிர நீங்கள் கோள்களை படைக்கவில்லை என்பது நினைவு இருக்கட்டும். ஆக பிரச்சனைகளால் சீரழியும் ஜாதகம் தான் நான் இப்போது சொன்னேனே. 30 கோடி சொத்தை வைத்துக்கொண்டு 100 கோடி ரூபாய் கடனுக்கு உள்ள அந்த ஜாதகம். ஏன் அது பிரச்சனைகளால் சீரழியும் ஜாதகம் என்றால், அங்கே பந்தா கிரகமான ராகு உடைய சாரத்திலே 6 கோள்கள் இருக்கிறது. 5 கோள்கள் ராகு சாரம், 7வது கோள் 5 கோள்கள் ராகு சாரம், 6வது கோள் கேது சாரம். அப்போ 5 கோள்களுக்கு மேலேயே ராகு கேது சாரம் இருந்தாலே அந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய ராஜயோகம் இருந்தாலும், நாடாலும் ராஜயோகம் இருந்தாலும், உலகாலும் ராஜயோகம் இருந்தாலும் வேலை செய்யாதுன்றான். அப்போ இவருக்கு 5 இல்லை 6 இருக்குது. அதனால இந்த ஜாதகனால் 100 கோடி கடனை திரும்ப அடைக்க முடியாது. அதற்கு ஏற்ற தசாபுக்திகள் அவர் மனைவிக்கும் வரல. அந்த அம்மாவுக்கு 2026 குரு தசை, குரு 6 கோடி கடன் வழக்கு, நோய் கதிவி சாரம், பிரச்சனைக்குரிய சாரம். அடுத்த தசையாவது நல்லா இருக்குதான்னா சனி புதன் சாரம். நீங்க இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தசைகள் சுபர் தசையா இருக்கணும், கேந்திர கோணாதிபதி தசையா இருக்கணும், தன லாபாதிபதி தசையா இருக்கணும். இருந்தா தப்பிப்பீங்க. இங்க தன லாபாதிபதி தசையும் இல்லை, கேந்திர கோணாதிபதி தசையும் இல்லை. அவர் மகன் ஜாதத்தையும் பார்த்துட்டேன், அதுக்கு அங்கேயும் ஒன்றும் அப்பனுக்கு அவர் வெயிட்டு வாங்கல. ஆக இதுதான் உங்கள் ஜாதகத்தில் வருகின்ற பிரச்சனைகளால் உங்கள் ஜாதகம் சீரழியும் ஜாதகமாக இருந்தால் 6ஆம் இடத்துக்கு அதிபதி நீசம் அஸ்தமனம், 8ஆம் இடத்துக்கு அதிபதி நீசம் அஸ்தமனம், 12ஆம் இடத்துக்கு அதிபதி நீசம் அஸ்தமனமாக இருக்கும். 12ஆம் இடத்திலே பாவிகள் இருக்கும். உங்கள் ஜாதகம் வரும் பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகம் என்றால் 6, 8, 12 குடல் அவரவர்கள் வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் வருகும் பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகம். துன்பம் வந்தா அந்த துன்பத்திலிருந்து ஒரு வளர்ச்சி வரும். அந்த துன்பம் வந்ததுனாலே வளர்ச்சி வரும். அப்போ நீங்க நினைப்பீங்க, அப்பா நம்ம நிறைய துன்பம் வரட்டும், அப்பதான் நிறைய வளர்ச்சி வரும். அந்த துன்பம் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு டர்னிங் பாயிண்டா அமையும், ஒரு தூண்டுகோலாக. அந்த பிரச்சனை வந்ததுனால தான் நான் போய் இந்த சொத்தை வாங்கினேன், எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். அந்த பிரச்சனை வந்ததுனால தான்ப்பா நான் உடனே மூழ்கிக்கிட்டு போய் இந்த கார் வாங்கினேன், பைக் வாங்கினேன். ஆக பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகத்திற்கு 6, 8, 12 கூடியவர்கள் சுபத்துவம் பெற்றோ ஆட்சி உச்சம் பெற்றோ அவரவர்கள் வீட்டில் இருக்கணும். ஆமா, அடுத்த வீட்டுக்கு போகவே கூடாது. பழங்கால கிரந்தங்களில் சொல்ற மாதிரி கேந்திரம் பெறக்கூடாது. பெற்றா அந்த வீட்டுக்கு எடுத்துருவான், இவன் பலம் ஆயிடுவான். அந்த வீடு இப்போ 5ஆம் இடத்துக்கு போனா புத்தியை கெடுத்துருவான். 4ஆம் இடத்துக்கு போனா தாய் சோரம் போயிடுவா. சோரம் போயிடுவான்னா என்ன, கர்ப்ப நிலை மாற தருவிடுவா. இவனுக்கும் வினயம் வேலை செய்யாது. அதனால அவன் எங்க போனாலும் அந்த வீட்டை நாசனம் பண்ணிடுவான், துவம்சம் பண்ணிடுவான். அவன் வீட்டிலேயே இருந்தா தொல்லை இல்லை. அதனால எந்த ஒரு ஸ்தானத்திற்குமே 6, 8 கூடையவர்கள் ஆட்சி உச்சமாகவோ சுபத்துவம் பெற்றிருந்தால் அந்த பாவம் வலுக்கும். அதனால தான் சாமந்த கேகம் பாருன்றான். நீ பெரிய பங்களா கட்டுவியா, ஸ்விம்மிங் பூல் வச்ச வீடு கட்டுவியா, 1 ஏக்கரால வீடு கட்டுவியா, கல்யாண மண்டபம் கட்டுவியா அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு 6, 8 பார்க்கணும். அப்போ 4ஆம் இடத்துக்கு 6, 8 எது வரும்? 10, 11 வரும். அப்போ 10, 11 சுபகிரகம் இருந்தாலே அவன் ஒரு மாளிகையை கட்டுவான். 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் நல்லா இருக்கணும். ஆமா, 4ஆம் இடத்துக்கு அதிபதி எடுப்பா துடிப்பா இருக்கணும், ஆட்சி உச்சமா.
தனலாபாதிபதி சேர்க்கையோட, பார்வையோட, பாக்யாதிபதி பூர்வபுண்ணியாதிபதியோட சேர்க்கையோட. ஆனா அதே சமயத்துல அந்த 4ஆம் இடத்துக்கு சாமந்த கேகம் என்ற 6-8 பாருன்றான். இதையத்தான் நீங்க லக்னத்துக்கு, அதனால்தான் லக்னத்துக்கு 6-8 சுபகிரகங்கள் இருந்தா அதியோகம் என்றான். யோகத்திலே பெரிய யோகம் அதியோகம். இப்படித்தான் யோகங்கள் வந்தது. அதே மாதிரி தனஸ்தானத்துக்கு 6-8-12. அதே மாதிரி தனஸ்தானத்துக்கு 6-8க்கு அதிபதினா யாரு? 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்பது லக்னத்துக்கு 7ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி சுபத்துவம் இருந்தால் தனஸ்தானம் வலுப்பெறும். 3ஆம் இடத்துக்கு 6-8 சுபத்துவம் பெற்றால் முயற்சி ஸ்தானம் வலுப்பெறும். 4ஆம் இடத்துக்கு 6-8 நன்றாக இருந்தால் சொத்து சுகங்கள் சேர்க்கை நன்றாக இருக்கும். திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாகலாம். 5ஆம் இடத்துக்கு 6-8 கூடியவர்கள் சுபத்துவம் பெற்று ஆட்சி உச்சமாக இருந்தால் பிறக்கும் பிள்ளைகளால் நல்ல வளர்ச்சி. 6ஆம் இடத்துக்கு 6-8ன்றது 11 லக்னமா வந்துடும். சுபத்துவம் பெற்றிருந்தால் விரோதி நல்லா இருப்பான். கடங்கார இருக்கான் பாருங்க, அவன் நல்லா இருப்பான். உங்க சத்ரு நல்லா இருப்பான். 7ஆம் இடத்துக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னு வைங்க. 12ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ சுபகிரகம் இருந்தால் உங்க மனைவி லட்சுமி கடாட்சமானவளா இருப்பா. 8ஆம் இடத்துக்கு இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துக்கு இருந்தால் தந்தை, 10ஆம் இடத்துக்கு இருந்தால் தொழில், 11ஆம் இடத்துக்கு இருந்தால் லாபம், 12ஆம் இடத்துக்கு இருந்தால் சேமிப்பு. மொத்தத்தில் ஒரு ஜாதகம் யோக ஜாதகம் என்றால் அதற்கென்று சில சூத்திரங்கள் உண்டு. 12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் சுப செலவு, பாவ கிரகங்கள் இருந்தால் பாவ செலவு. 6-8 கூடிய சுபத்துவம் பெற்றால் வரும் பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகம் உங்கள் ஜாதகம் என்று கூறி, இதுதான் நான் கொடுத்த தலைப்பு. உங்கள் சுய ஜனன ஜாதகம், உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்கு வரும் பிரச்சனைகளால் சீரழியும் ஜாதகமா அல்லது உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்கு வரும் பிரச்சனைகளால் சீர்பெறும் ஜாதகமா என்ற தலைப்பிலே இப்போது முதல் பகுதியாக இந்த 30 கோடி ரூபாய் சொத்தை வைத்துக்கொண்டு 100 கோடி ரூபாய் கடன் பெற்றவரால் நிச்சயமாக அந்த 100 கோடி ரூபாய் கடனை அவரால் அடைக்க முடியாது. இப்பொழுதாவது அவருக்கு புத்திசாலித்தனம் வேலை செய்தால் அவர் என்பி என்கின்ற மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துடணும், இன்சால்வென்சி பெட்டிஷன் ஐபி கொடுக்க வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம். இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.